ஓகேவா? ஓகே ஓகே. எவ்வளோ போகுது கிலோ? எவ்வளோ போகுது? அப்படியா? சூப்பராக தான் அது. ஒரு மாதிரி ஃபோன் அப்போ தான் ஃபோன் பேசுகிறேன் நீங்கள் போகலாங்க ஏஞ்சி பார்த்தா அப்படியே வெளியே போட்டு மூடி தலைகாலையை போட்டு 2 அடி அடிச்சேன். எது போயிட்டு வந்துட்டு வெளியே வீடியோ தான் செருப்பை திருப்பி அடிக்கிறது முடிச்சுண்ணா. எல்லாமே மாறு அடிக்கிறான் மாறு க்ளீன் பண்ணு. உடம்பு ஒரு மாதிரி தூக்கி வர மாதிரி அவ்வளோ லென்த் இருக்குது தான் அவன் இடத்துல அடுக்க முடியும். திருப்புங்க. ஹலோ ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் சார். எங்கே சார்? கனடாவா? கனடாவில் இருந்தா? ஓகே சார். சார் ஓகே சார். ஓகே தேங்க்யூ. என்ன பேசியிருப்பாங்க? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கனடாவில் வந்து ஃபோன் பண்ணுறேன். இவ்வளோ காலையிலையா? நமக்கு தான் காலையில், அவங்களுக்கு எப்படி நமக்கு தெரியும். அது கேட்டுருக்கேன் நான். அது கேட்காத விஷயம். என்னடா 2 வருதுன்னு பார்க்குறேன். என்ட்ரன்ஸ் நாங்களாம் தான் காலை எடுக்க மாட்டோம். நீ தான் எடுக்கிற. நாங்களாம் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி. உங்கள் ஃபேன் ஒருத்தர் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. கேரளில் வந்து எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அண்ணன் நம்பர் வந்தாலும் எடுக்க மாட்டோம். நல்ல பழக்கம்தான். ஏன்னா நம்ம ஃபேமிலியிலே எங்கேயோ வெளியே போயிட்டாங்கப்பா. இப்போ மொபைல் காணாது போயிடுச்சு. உங்களுக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு நம்பர் தானே உனக்கு என்ன எடுத்து பேசணும் தான் அப்படின்னா உயிரை போயிட போகுது. புரியல. நமக்கு தான் அடிக்கணுமா? மற்றவங்களுக்கு அடிக்கணும். வேறு யாருக்கும் அடிப்பாங்களா ஃபேமிலியிலே? அவங்களுக்கு அடிச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு அந்த நம்பர் எடுத்து வச்சுருங்க. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 6-7 ஃபோன் வருது எனக்கு. வீட்டுக்கு போய் தூங்கி இருந்தால் கூட எடுப்பேன். தூக்கத்தில் எடுக்கிறதுனால தான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்.
இடையில வந்து சரி புரட்டாசி மாதமாச்சு நம்மள அக்கௌண்ட்டு டேரெக்டாக வர மீன்ன்றதுக்காக நான் ஜிபே ஓப்பன் பண்ணி ஜிபேயில் போட்டுருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா நைட்டு ஒருத்தன் ஃபோனை போட்டு திட்டுறான். எவனே தெரியாது 11:15 மணிக்கு ஒரே வார்த்தை கேட்டு போய் வச்சுட்டான். ஆமாம் போதில் கிராமத்து அவன் ஒரே வார்த்தையில் கேட்டு வச்சுட்டான். இதெல்லாம் நடக்குதா? ஐயோ இது வந்து பிரபலமாயிடுச்சுன்னா இதெல்லாம் ஈஸி தான்யா. நம்மளோட ஃபேனே ஒருத்த போதி ஆயிடுச்சுன்னா அவன் கேள்வி கேட்பான். அப்புறம் என்ன கிடையாது? என்ன அது ஒரு நாளைக்கு பிடிச்சிருங்க. மீன் இங்கே வாங்கினாலே ஒரு தரமாக இருக்காது, இங்கேட்டில் வாங்கினாலே தரமாக இருக்காது மீன். ஏன்னா மீன் ஐஸில் ஊறி வருது அது அங்கேருந்து, அதனால் மீன் நச்சுன்னு இருக்குது. உடையவே இல்லை பாருங்க. ஓ இது அங்கத்து மீன் இல்லை, பக்காவாக இருக்குது மீன். தேவைன்னா நம்ம தமிழ்நாட்டு மீன் தான். இந்த மீன் தலைவடி இதில் போட்டுருவா. ஆமாம் சரி தலை இது சாப்பிடல. அதை சும்மா கிடந்து சும்மாவாக அது கத்தி கிடந்துலாம் விட்டுருது. அதுலேருந்து தீ போட்டு சாப்பிடாலே போட்டுருது. அதுக்கு என்ன பிடிக்கணும், நாய்க்கு என்ன நமக்கு நார்மலாக தெரியும். அப்படியே பூனைங்க வந்து நார்மலாகவே எது கவுச்சின்னா தூக்கிட்டு சாப்பிட்றான். இது வந்து என்ன பண்ணுதுன்னா டிசன் டிசனாக கேட்குதுங்க. நாய் தான் வந்து டிசன் டிசனாக இருக்கும் கேட்கும். நாய் வந்து வஞ்சரம் சொரா இந்த மாதிரி பொருள்கள் முக்கியமான பொருள்கள் கேட்கும். ஆனால் பூனை வந்து மீன் கவுச்சி பார்த்தாலும் தீன் போயிடும். நம்ம மாட்டு எடுத்து போடுறோம் துணை மாட்டுங்க. ஏன் கேட்டீங்கன்னா நாம என்ன பண்ண முடியும்? இந்த முழு மீன் வாசப்படாதுன்னு நம்ம எங்கே போகிறது? ஒரு முழு எவ்வளோ கவுச்சி கிடைக்குது எடுத்துங்களா, எவ்வளோ கவுச்சி கிடைக்குது. அதை விட்டுட்டு முழு மீன் சாப்பிடுது அது. நேற்று 1200 கிலோ இங்கே. அதே மீன் கிடையாது. இன்னைக்கு முந்தானத்து வந்து அமாவாசை பௌர்ணமியா 1100. அதுவும் மீன் கிடையாது. மீன் தான் மீன் வந்துச்சுன்னா விலை குறையும். மீன் இல்லாதனால புரட்டாசின்னு சொல்கிறது சும்மா கிடலாம். புரட்டாசியில் மீன் வந்தால் மீன் விலையோட குறையும். போன வருஷம் விலை கம்மி தான். அது புரியுது. அதையும் போட்டு கொடுக்குறானே. வணக்கண்ணா. ஓகே ஓவர்.